இன்னும் ஒரு 20 தேதி சொன்னா இன்னும் ஒரு 4 நாளோ 3 நாள் ஜாதனை பர்த்டே சந்திக்கலாம். நானும் இந்த முறை கேக் கட் பண்ணுங்க. இந்த முறை எனக்கு கேக் எல்லாம் வந்து வேண்டாம் மறந்தவங்க ஸ்பெஷலான நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை அப்போ எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூடுவாங்க. அந்த வீட்டை பாருங்க உங்களுக்கு வெளிச்சாங்க. முக்கியமான ஒரு வீடியோ நம்ம முக்கியமான ஒரு சொல்றீங்க இல்ல அது முக்கியமான பதிவுன்னு சொல்லிக்க சில பேர் யோசிக்க கொடுமை. அவன் 3 நாள் மாதிரி லிப்ஸ்டிக் அடிக்க சித்தி தேவையால வந்து நாங்கள் விற்பனை வந்து செய்ய போறோம். நம்ம உண்மையான ஒரு அவசியத்தை எல்லாம் நாங்கள் கொடுக்க போறோம். சில பேர் மோட்டர் சைக்கிள் வச்சுட்டு கார் எடுக்க போறீங்க அந்த மாதிரி சில பேர் யோசிக்கலாம். அந்த மாதிரி கார் எடுத்தாலும் கண்டர் எடுத்தாலும் அப்பாவுக்கு டிஃபரன்ஸ் எல்லாமே வந்து எங்களோட மக்களுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாம எல்லாமே வந்து காட்டுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. காத்தாக்களை ஒரு இந்த காலத்து என்ன பேர் காண்டாவன காது என்ன இல்லை காண்டாவனம் சின்ன காண்டாவனம் இன்னும் பெருசு வேற இல்லை. ஓகே அப்போ இன்றைய நம்ம வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோ எந்த ஓகே அப்போ இன்றைய நம்ம வந்து நாங்களோட அனு சித்தியோட வீட்டை வந்து நிற்கிறோமே நம்ம படி நிற்கிறேன். 1 2 3 அப்படி அதுக்கு அடுத்த அப்படி அடுத்த எனக்கு பக்கத்தில் சரி. அப்போ இன்றைக்கு நம்ம வந்து நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல வந்து இன்றைக்கு தான் வந்து நிம்மதியாக வந்து இப்படி வழியாக சிறிய தொலை இருக்கு நம்ம அதான் வந்து நல்ல மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. இன்றைக்கு மட்டும் மழை இந்த சாமான் துப்புரவா இல்லை என்ன அப்போ இல்லாத பட்சத்தால் வந்து நாங்கள் இப்போ எங்களோட சித்திரா போட்டு அதை விட வந்து இன்றைய நம்ம வந்து ஸ்பெஷலான நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்போ எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூடுவாங்க எங்களோட ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு. அப்போ இப்போ சில வேலையால் வந்து சில பேர் வந்து ஒத்துழைக்கல இன்றைய தினம் வந்து. அப்போ நாங்கள் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் அதை வந்து இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ நம்ம முக்கியமான ஒரு சொல்கிறீங்க இல்லை அது முக்கியமான பதிவுன்னு சொல்லிக்க சில பேர் வந்து யோசிக்க கொடுமை. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் வந்து நாங்கள் வீடு வேணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ உண்மையிலே அந்த 1-2 உறவுகள் வந்துட்டு கால் பண்ணி கதைச்சிருந்தவங்க வந்து உண்மையிலே அவங்கள வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும். நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்போ இதில் வந்து ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதையும் தாண்டி வந்து எங்களோட குடும்பம்னு சொன்னால் தெரியுங்க எப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த வீடு வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படி யாழ்ப்பாணம்னு சொன்னால் எங்களுக்கு வேண்டாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு அந்த சாத்திரம் கொண்டு அந்த கிளிவாக்க அந்த குண்டு போட்டு பார்க்குறது அப்படி கிடக்குண்ணா. அப்போ சித்தி அந்த சைக்கிள் பாருங்க அவன் 3 நாள் மாதிரி லிப்ஸ்டிக் அடிக்கிற சித்தி இது மேலே கீழே கூட இருக்கிறாங்க. தம்பியை காட்ட தம்பியை என்னடா நான் இங்கே வேணாண்டியக்கா உங்களோட எங்களுக்கு டைம் இல்லை இடம் செல்லாம் போங்க. காத்தடிக்கணும் வீட்டை பாருங்க உங்களுக்கு வெளிச்சாடுறீங்க. அளவுதான் முடிய மாட்டீங்களா நீங்க பர்சனல் வச்சுக்கொள்ளுங்க. சரி ஓகே. அப்போ இந்த இதில் நான் என்ன வீடியோ பார்க்க
பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னடி விஷயம் உண்டு அப்போ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து ஒரு அவசர தேவை உண்டு. நம்ம அந்த அவசர தேவையால் வந்து அதாவது வந்து எங்களுடைய வாகனம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து ஒரே பைக் தான் வந்து வச்சிருக்கிறோம். அப்போ ஆட்டோ முதல்ல வச்சுருந்தாங்க. அப்போ ஆட்டோ வந்து உண்மையிலே வந்து விற்றுட்டேன். அதுக்குள்ள வந்து விற்று வந்து இப்போ ஒரு நல்ல இடத்துல நிற்கிறேன். நம்ம அதை வந்து எங்கட ஒரு பாவனை போல வந்து அந்த நம்ம வந்து வேறு அளவுக்கு அந்த ஆட்டோ வந்து ஜப்னால வந்து வச்சிருக்கிறேன். அதே போல் வந்து உண்மையில எங்களோட கைக்கு வந்து ஒரு பொருள் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் எடுக்கும்போது வந்து நல்லா தான் எடுப்போம், கொடுக்கும்போது வந்து நல்லா தான் கொடுப்போம். அப்போ அதே போல் வந்து எங்களுடைய வாகனத்தை வந்து நாங்கள் ஒரு அவசர ஒரு தேவையால் வந்து நாங்கள் விற்க போகிறோம். நம்ம அதை வந்து இது விலையெல்லாம் வந்து நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் வந்து பைக்கை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கடைசியாக வந்து எல்லாமே வந்து நான் சொல்லுவேன். அதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வந்து எல்லாம் புது பைக்கெல்லாம் வந்துருக்கு. ஆனால் புது பைக் வந்தாலுமே வந்து இந்த பழைய அந்த டியோ சத்தம் அதில் இன்ஜின் பலங்கள் அதெல்லாம் வந்து எடுக்க சொன்னால் சும்மா சரியான மாதிரி கஷ்டம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றில் வந்துட்டு பைக்கை வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அப்படி ஒரு சிஸ்டம் நல்ல ஒரு புது பைக் எப்படியோ அதே போல இருந்து சொல்லலாம். அதாவது இந்த இன்ஜின் சத்தங்கள்லாம் வந்து வேறு இருக்குது. அப்போ அந்த பைக்கை தான் வந்து நாங்கள் இதை பார்க்க போகிறேன். அதாவது இந்த பைக் தான் வந்து பாருங்க. ஓகே, இல்லை பைக்கில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் சூப்பராக வாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் வந்து நாங்கள் வச்சுருந்த வந்து டியோ பைக் வந்து. அப்போ இதை தான் வந்து உண்மையிலே வந்து ஒரு அவசர தேவையால் வந்து நாங்கள் விற்பனை வந்து செய்ய போகிறோம். நம்ம உண்மையில ஒரு அவசர தேவையால் நாங்கள் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அப்போ இதான் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் வந்து என்ன சொல்லணும்னா வந்து அது சேல்ஸ் கோடையில் சேல்ஸ் கோட்டோன்னு சொன்னால் இன்னும் ஒரு போகிற லெவலுக்கு இருக்குது. வேணாமா சேல்ஸ் வந்து இனிமேல் வந்து போடல சேல்ஸ் போடாமல் எழுதுனா சேல்ஸ் போடாமல் மழை காரணத்தால் வந்து நாங்கள் இனிமேல் சேல்ஸ் போடாமல் அப்படியே வந்து பைக்கை வச்சிருக்கிறோம். அப்போ இந்த பைக்கிൻ്റെ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் BDV 0789 இதான் வந்து பைக்கிட்ட நம்பர் வந்து டியோ பைக் வந்து. ஓகே, அப்படியே பின்பலத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வளமே வந்து ஓகே டயர்லாம் வந்து இப்போ கிட்டெல்லாம் வந்து இந்த டயர்லாம் வந்து போட்டுருந்தாங்க. நம்ம இனிமேல் வந்து சேவிஸ் போட்டே இல்லை. உண்மையாக வந்து சேவிஸ் போடாமல் நினைஞ்சிப்பாங்க நோம்பலாஞ்சாங்க இங்கே மண்ணெல்லாம் வந்து அடித்து போயிருக்குண்ணா. இனிமேல் வந்து சேவிஸ் பக்கம் போகல. அப்போ சேவிஸும் போட்டோம்னு சொன்னால் சும்மா பைக் வந்துட்டு வேறு லெவலுக்கு இருக்குது. அப்போ இந்த பைக் வந்து பாவிச்ச வந்து முதல்ல வந்து ஒரு அக்காட பாவனைலாம் இருந்தது. அப்போ இப்போ வந்து எங்களுடைய அம்மாவுடைய பாவனையில் வந்துருக்கு. நம்ம இதெல்லாம் அம்மா ஓட்டம் வந்து 40 மீட்டர் ஒரு நாளுமே தாண்டல. என்ன பொறுத்தது நான் போனாலும் சரி நான் போனாலும் சரி அம்மா தனியாக போனாலும் சரி 40 மிஞ்சி அம்மா ஓடணும். அப்படி ஒரு தனி வளத்தால் ஓடினபடி நிற்கிது. அப்போ இந்த பைக்கை பற்றி நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் ஒரு வார்த்தை இல்லை. நம்மளை வந்து எங்கே துறப்பாங்க துறப்புள்ளுக்கு சரி துறப்பா அந்த உள்ளுக்கு இருக்கு. அப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டினா வந்து நல்லா அது துறப்படுத்தனா அது சுகா வந்து வாங்க. அப்போ பைக்கை பற்றி நாங்கள் பொழுவக்கூடாது. நீங்கள் நேரம் வந்து அதாவது இந்த பைக் வந்து நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருத்துறைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கை வந்துட்டு எடுத்துக்கொண்டு கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து கருத்துறை கிராமம் கூட நடுவங்காணி ரோட்டால் அப்படியே ஆஞ்சநேய கோயில் பல்ற கோயிலுக்கு போகிற ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கு வந்தாலே சிட்டியில் வந்து காட்டுவாங்க. இல்லை சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் இருக்குது. இப்போ நான் ஆட் பண்ணுவேன். மாமா அதுதான் இன்ஜின் சத்தம்னா சொன்னால் வந்து தேடுறான். நம்பி வாங்க, நம்பிக்கையோட பைக்கை கொண்டு போங்க. இந்த சில பேருக்குலாம் மோட்டர் சைக்கிள் இருக்குது கார் எடுக்க போறீங்க அந்த மாதிரி சில பேர் யோசிக்கலாம். உண்மைக்குமே அந்த மாதிரியான ஐடியா கூட இல்லாத நாங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில கார் எடுத்தாலும் கண்டர் எடுத்தாலும் அப்பாக்கு டிஃபரெண்ட் எல்லாமே வந்து எங்களோட மக்களுக்கு வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே வந்து காட்டுறாங்க. உண்மையை சொல்லுவோம். இந்த பைக் எங்களோட பைக் நாங்கள் விற்க போகிறோம். அடுத்த பர்த்டே வந்த கிஃப்ட் போன வருஷம் பர்த்டேக்கு கனடா நான் வந்து ஜதுக்கு கிஃப்டா கொடுத்தது. இந்த அடுத்த ஒரு வருஷம் அடுத்த பர்த்டே எப்போ இன்னும் ஒரு 20ஆம் தேதி சொன்னா இன்னும் ஒரு 4 நாளோ 3 நாள் ஜதுன பர்த்டே சந்திக்கலாம். நானும் இந்த முறை கேக் கட் பண்ணிடுறேன். எனக்கு கேக் எல்லாம் வந்து வேண்டாம். கேக்கு பறந்து விடுமா சொன்னா ஒரே காத்தோட்டமாக கிடக்கு. கவலையில் வந்து காத்தோட்டம் எந்த இது வந்து எப்படியாச்சு நாங்கள் சொந்த இடத்துல சொந்த வீட்டிலேருந்து கேக் கட் பண்ணணும். இப்போ உயிரோடு இருந்தால் அடுத்த வருஷம் வந்து கேக் எல்லாம் வந்து கட் பண்ணுவோம். வேற லெவலுக்கு எல்லாருமே வந்து செலிப்ரிட்டி பண்ணுவோம். நம்ம அப்போ இப்போ இந்த பைக்கை பற்றி தான் வந்து ஒரு ஷோர்ட்டான ஒரு வீடியோ. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் அனுப்பிச்சு வந்து உள்ள இதை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. ஓகே, அப்போ அதையும் வந்து பார்த்துட்டு அடுத்த பட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன
அடுத்த கட்ட நாங்கள் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேறு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தம்பி குட்டியாளுங்கன்னு சொல்லி வெளியெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னு அப்போ தனக்கு ஒரு இஞ்சி போட்டு நல்ல ஒரு டீ ஒன்று அது தாமிச்சு வெளியெல்லாம் வெயிட் பண்ணி கொள்ளிக்கிறாங்க. அதே மாதிரி வெயிட் பண்ணுற வந்து நான்டி மட்டுமா வெயிட் பண்ணுது இல்லை வேற யார் பெரிய மகளிக்கணுமே நான் எல்லாரும் தான். அப்போ நாங்கள் வந்து இப்போ கீட்டெல்லாம் தண்ணியை போட்டுட்டு இஞ்சியை மாதிரி நல்லா குத்தி இதில் போட்டு ஒரு டீ எல்லாத்தையும் கொடுப்போம் வேணும். ஆதிக்குடியுமே 2 நாள் இப்போ சுதந்திரமா இருந்தேன் சனி ஞாயிறு வந்து கொஞ்சம் அது ஏன் லொக் போடுறேன். சரி அப்போ நாங்கள் தண்ணி போட்டு கிடக்கேன். ஆனால் பாருங்க தண்ணி கூட வடிவான கலர் ஒன்று சாமான தண்ணி கூட காணுமோ நாங்கள் கழுவிட்டேன். ஓகே அம்மா இஞ்சி சீவி கலவட்டும் பேங்க நாண்டி விட்டு கிட்ட பேங்க தண்ணி இப்படி தான் கொதிக்கிறது கலர் மாறி மாறி. நான் கிட்ட போனால் பச்சேரி நான் தூரத்துக்கு வந்தால் ஊதாரி. ஆனால் இப்போ ஊதா வரக்கூடாது நான் பின்னால் போகிறேன்னா இப்படி வரையில் பார்த்திங்களா அதான் கீட் இதுதாங்க அஜின் அஜின் இவாடா இவாடா எப்படி சிவமாக்கி சாப்பிட்டியே என்ன சாப்பிட்ட நீ? ஓ வேறு ஆ 3 கறி ஆமாம் 3 கறி இருக்காமா கொஞ்சம் நாவல் போட்டுட்டு அதனால வந்து சாப்பிடாம கொஞ்சம் விழுந்தும் போட்டாங்க. அதான் அஜின் இங்கே சொல்லு நான் போய் அம்மா சீனியை காணோக்கா வர சொல்லு. டே நீ வர சொல்கிறான் சும்மா ஒன்றாண்டா. அதான் வந்து அனுடைய ஸ்கின்னுக்கு வந்து க்ரீம் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிடாத கட்டுறாங்க. அதனால வந்து வேறு கரெக்டாக வந்து அடித்து இந்த ஐஸ் வைக்கிற இதுக்குள்ள போட்டு இந்த ஐஸ் வடிவாக இருக்கேன். அது பூசிக்கமா அஞ்சாவது வராண்டா அஸ்டின் எல்லாம் வராண்டா பீட்ரூட் அம்மா அம்மா கலக்கிற இளமையா கிடக்கா கொதிச்சு தண்ணி இஞ்சி போட்டுறாங்க அதுக்குள்ள. நல்ல வாசமாக இருக்கு தெரியுமா கற்பூரம் அதான் என்ன பிஸ்கெட் பஞ்சானா பிஸ்கெட் நைஸ். அப்போ நான் ஒரு நைஸ் நான் சொன்னேன் நான் ஒரு நைஸ் பிஸ்கெட் சொன்னேன் இங்கே அதில் கிடக்கு நான் இங்கே அது பின் அம்மா வட்டி போட பார்த்தி அந்த நைஸ் சும்மா அப்பாக்கள் நைஸ் பிஸ்கெட் வேணுமோ இல்லை சொன்னால் இது வேணும் திருவாசா வேணும் ஆ அப்போ கேரட் இல்லையா அந்த டிஃபனுக்கு ஐயோ பாத்தியே ஐயோ ஆ டிஃபனுக்கு அந்த கேரட் ஒன்றும் போடுற இல்லையா மஸ்கெட். ஆனால் அம்மா அம்மையா டீ எல்லாம் மாற்றினா அம்மா எல்லாம் இந்த பாடா தான் கூடுப்பா தெரியுமோ. அதான் நாண்டிக்கு வந்து இப்போ என்ன மோசமாக சொன்னால் பொக்குண்டு ஒரு ஆள் தான் பெரிய கரைச்சலாக கிடக்கு. சுகம் சுகாதாரம் சுத்தம் சுகம் தரும் சுககுருவோ இஞ்சி டீ அவன் சமோசா சாப்பிட்டு சமோசா கலரில் வரார் பிஸ்தங்க இங்கே வாவண்டாண்டியோக்கா ஏன் ஜோப்பு கடை இல்லையே பச்சை கடை ஓ என்ன உடனே கொடுக்கக்கூடாது என்ன சொன்னால் எங்களுக்கு ஒரு மதிப்பு தெரியல. அப்போ எனக்கு ஒரு பிஸ்கட் உண்டு அதே தண்ணி 30 ரூபா சுடுதே இல்லை தெரியுமோ. இது பிஸ்கெட் தானம்மா உனக்கு மிதுக்கொத்தானம்மா பிடிக்காது. சுக்கு அம்மா என்ன சொல்லுவா தனக்கு மினுக்கேட் பிடிக்கான்னு சொல்லுவா அதில் என்ன பிஸ்கெட். ஆமாம் அப்போ சுக்கு
நிறைய நாள் இப்போ அங்கே வீடியோக்கு வந்துருக்கேன் இந்த இன்னும் நான் பாட்டு பாட சொல்கிறேன்னு அப்போ படிப்பெல்லாம் அப்படி போகுது என்ன சொன்னால் இப்போ நாங்கள் தான் அந்த ஒரு இல்லை இப்போ நாங்கள் இந்த ஒரு சொன்னால் அடிக்கடி வரலாம் இப்போ வாரம் கூட ஆமாம் பூட்டை லைட் ஒன்று போடணுமாம்மா பூட்டை அந்த முன் லைட் அடித்து போட்டு பார்த்தி மறந்துவிடும் சொல்ல மழைக்கு தான் எனக்கு கோடுறவாம்மா எனக்கு கோடுறமா தோணும் அம்மாவுக்கு புல் வயரிங் பார்க்கணும் சரி இப்போ சந்தோஷம் இப்போ சுமன் மாமா வந்து இன்னொரு வரட்டுமா வீடியோ முடிக்க போகிறான் கேமரா அதை ஒன் பண்ணு போடாதான் ஸ்டோரேஜ் கூட்டிகிட்டு போகணும் ஆமாம் இன்னொன்று எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கீழே ஆட் பண்ணுறேன் நான் வீடியோவில் சொல்லல இல்லை டைம் இல்லாமல் போட்டு நம்பி வாங்க நம்பிக்கையா நம்பிக்கையா வாங்க கொண்டு போங்க ஓகே பாய்